Hi students, welcome to MX 6th Max Term 3 Chapter 1 Fractions. Try this sum na paakaporam. Page number 13. First option, find the sum of 5 4 by 9 and 3 1 by 6. Sum na enna pananum, add pananum. சரி இத நம்ம ப்ளஸ் பண்ணிடுவோம். Second option பாருங்க. Subtract 7 1 by 6 from 12 3 by 8. இத வந்து நம்ம subtraction பண்ணிடுவோம். Third one, subtract the sum of 6 1 by 6 and 3 1 by 5. Find the sum of 9 2 by 3 and 2 1 by 2. Subtract the sum of 6 1 by 6 and 3 1 by 5. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். From the sum of இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணணும். ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு மைனஸ் பண்ண போகிறோம். எதுலேருந்து எதை மைனஸ் பண்ண போகிறோன்னா from the sum of இதிலேருந்து இதை மைனஸ் பண்ண போகிறோம். என்ன, இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணணும். இது ரெண்டையும் ஆட் பண்ணிடணும். இது ரெண்டையும் ஆட் பண்ணிடணும். இந்த ஆட் பண்ண ரெண்டு நம்பர்ஸ்லேருந்து வரும்ல ஆன்சர் வரும்ல, அதில் இந்த ஆன்சர்லேருந்து இதை மைனஸ் பண்ணணும். ஓகே, இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். கொஷின் எழுதியாச்சு. இப்போ நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், 5 × 9 + 4 by 9 3 × 6 + 1 by 6ன்னு போட்டுட்டு நம்ம அந்த மிக்சட் ஃப்ராக்ஷனை மாற்றிட்டு அப்புறமா போடுவோம். அந்த மிக்சட் ஃப்ராக்ஷனை வச்சுட்டே நம்ம எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், இது தனித்தனியாக பிரிப்போம். 5 + இது ஒரு மெத்தட். இந்த மெத்தட்லேயே நம்ம வந்து ஆட் பண்ணலாம். 5 + 4 by 9 + 3 + 1 by 6. ஓகேவா? இப்போ இந்த ஹோல் நம்பரை மட்டும் ஃபஸ்ட்டு ரெண்டையும் சேர்த்து எழுதுவோம். 5 + 3 ப்ளஸ் இதை வந்து ப்ராக்கெட்குள்ளே எழுத போகிறோம். 4 by 9 + 1 by 6. ஓகேவா? இப்போ இது டினாமினேட்டர் சேமாக இல்லை. இந்த 5 + 3 8 நம்ம ஆட் பண்ணிக்கிட்டு இதை வந்து நம்ம கிராஸ் மல்டிப்புளில் இங்கே வந்து 6ஆல் இதை வந்து 9ஆல் நம்ம பண்ணுவோம். 6 4s are 24 + 1 9s are 9 9 6 are 54. இப்போ 8 + 24 + 9 33 by 54. 33 by 54 ஷார்ட் ஆக்க முடியுமான்னு பாருங்கள். 3 டேபிளில் பண்ணலாம். 1 3s are 3 1 3s are 3 1 3s are 3 பேலன்ஸ் இதுக்குள்ளே 2 இருக்குமா, 24 8 3s are 24. அப்போ 11 by 8 வருது. 33 by 54 கேன்சல் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். 3 டேபிளில் 1 3s are 3 1 3s are 3 1 3s are 3 8 3s are 24. அப்போ ஆன்சர் 8 11 by 18 எழுதிடுங்க. ஸோ ஆன்சர் என்ன, 8 11 by 18. செகண்ட் ஆப்ஷன், சப்ட்ராக்ட் 7 1 by 6 ஃப்ரம் 12 3 by 8. இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணணும். ஓகே, ப்ளஸில் நம்ம அந்த ரெண்டு மாதிரி ப்ளஸ் பண்ண மாதிரி மைனஸ்லேயும் இந்த மாதிரி எடுத்து எழுதிட்டு ப்ளஸ் போட்டுட்டு 3 by 8 - 1 by 6ன்னு எழுதணும். ஓகேவா? இப்போ 12ல் 7 போச்சுன்னா என்னன்னு நம்ம எழுதிடுவோம். 5 வருமா ஆன்சர், அந்த 5 எடுத்து எழுதிட்டு ப்ளஸ் டினாமினேட்டர் சேமாக இல்லை, அப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 3 6 8 × 6 மாதிரி இந்த பக்கம் 1 × 8 6 × 8. ஓகேவா? 5 + 6 3s are 18 8 6 are 48. ரெண்டுக்கும் காமனாக எடுத்துருவோம். இது 6 8s are 48. 1 × 8 8. 5 + 18ல் 8 போச்சுன்னா என்ன வரும், 10 by 48. ஓகே, இப்போ நான் அதை கேன்சல் பண்ணிவிட்டேன். இங்கே பாருங்களா, 5 2s are 10 2 2s are 4 4 2s are 8. அப்போ 5 by 24 5 by 24 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்களா, அதை எடுத்து எழுதுங்க. எடுத்து எழுதிட்டு இதுலேருந்து இதை மைனஸ் பண்ண போகிறோம். கொஷின் தான் முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இப்போ 6 + 3 எடுத்துப்போமா, 1 by 6 1 by 5 எழுதுவோம். இப்போ டினாமினேட்டர் சேமாக இல்லாதனால கிராஸ் மல்டிபிள் பண்ணியிருக்கேன். மேலேயும் கீழேயும் 5ஆல், இங்கே மேலேயும் கீழேயும் 6ஆல். 1 5s are 5 1 6 are 6 6 5s are 30. அப்போ 30 காமனாக. இப்போ 11 by 30. 6 + 3 இங்கே 9 ஆகிடும். அப்போ 9 11 by 30. இது எதுவும் கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். 11 டேபிளில் 30 வராது. ஸோ 9 11 by 30 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் இந்த ஆப்ஷனையும் நம்ம போட்டுடலாம். 9 + 2 + 2 by 3 + 1 by 2. இப்போ இதையும் என்ன பண்ணிவிடுவோம், கிராஸ் மல்டிபிள் பண்ணிவிடுவோம். இங்கே வந்து 3ஆல் பண்ணணும். ஏன்னா டினாமினேட்டர் இங்கேயும் சேமாக இல்லை. 9 + 2 என்ன 11 வரும். ப்ளஸ் 2 2s are 4 1 3s are 3 3 2s are 6. ஸோ 11 + 4 + 3 7 7 by 6 வரும். ஓகேவா? 7 by
இதையும் எதுவும் கேன்சல் பண்ண முடியாது. ஸோ 11 7/6ன்னு எடுத்து எழுதிருங்க. இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணுவோம். ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம். இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணணும். ஓகேவா? இந்த கிடைச்ச ஆன்சர் இது, இந்த ஆன்சர் இங்கே. இப்போ 11 - 9 ப்ளஸ் 7/6 மைனஸ் 11/30. இது வந்து நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ண வேண்டாம். இங்கே மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் டினாமினேட்டரை. 5ஆல் பண்ணும்போது இங்கே 30 ஆகிடும். அதனால் இங்கே மட்டும் நம்ம பண்ணினா போதும். இப்போ 11ல் 9 போச்சு அப்படின்னா 2 வருமா? அந்த 2 எடுத்து எழுதுங்க. இப்போ 7 5s என்ன வரும்? 35 மைனஸ் 11 6 5s 30. இப்போ டினாமினேட்டர் ரெண்டுமே சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ 35ல் 1 போச்சுன்னா 2 ப்ளஸ் 5ல் 1 போச்சுன்னா 4 3ல் 1 போச்சுன்னா 2 24/30. இதை வந்து கேன்சல் பண்ணுவோமா? 2 டேபிளில் பண்ணலாம் ஸ்மாலஸ்ட்டாக. ஆனால் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா 6 டேபிளில் டேரெக்டாக பண்ணிவிடுவோம். ஏன்னா 24 30 6 டேபிளில் வருது. அப்போ ஹையஸ்ட்டாக அது இருக்கிறதுனால நம்ம அதிலே பண்ணிவிடுவோம். 6 அப்படிங்கிறப்போ 4 6 are 24 4 6 are 24 5 6 are 30. ஸோ ஆன்சர் என்ன? 2 4/5. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.